நான் என்ன சொல்றேன்னா அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. விலைவாசிங்களை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. அதோட இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம இந்த 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு போய் சம்பாரிச்சு, ஆனா இந்த 1000 ரூபாய் வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியாது, செலவாயிடுது. அதனால இது தேவையில்லை, விலைவாசியை குறைக்கலாம். இன்னும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைக்கலாம். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, அதை குறைச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னும் தரமா ஆக்கலாம். அப்ப பிள்ளைங்க நல்லா படிச்சு பயனடைவாங்க. அது மாதிரி நல்லது நிறைய செய்யலாம். இப்போ இத்தனை வருஷமா நான் கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்கோம். ஆனா 1000 ரூபாய் ஏத்துனாங்க. இப்ப செய்த மகள் ஒரு உரிமத்திட்ட 2 வருஷத்துக்கு பிறகு அமலுக்கு கொண்டு வந்தாங்க, சந்தோஷம். சரி, இப்ப வந்து இந்த புதுசு அவரா சொல்றாங்க, அவங்களா அப்புறம் மறுபடியும் கட் பண்றாங்க. 5000 போட்டது தேர்தலுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆமா 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 எதிர்கட்சிகள்லாம் ஆமா, அது உண்மைதானே. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, எலெக்ஷன் அது வந்து கையில நேரடியா கொடுக்க முடியாம அது அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதான உண்மை. காலையில செய்தி பார்த்தோம், வெயில் காலத்தில் வேலைக்கு போக முடியாது, அதனால நம்ம பணம் 1000 ரூபாய் பணத்தை தடுக்கிறதுக்காக இந்த 1000 ரூபாய் காசு நிப்பாட்டினாங்க. அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம், வேலைகள் செய்ய முடியாது கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் ஏற்றுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை போன வருஷம் எல்லா வருஷமும் கஷ்டம் தானே படுறோம், அதை ஏன் இப்போ ஏற்றணும்? இப்போ மட்டும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுதா? ஆனால் ஓட்டு வாங்குறதுக்காக தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யோசிக்கலன்னா என்ன செய்யறது? மக்கள் எல்லாம் பணம் பணம் தான். அதனால இந்த நம்மளும் பணம்ன்ற இதுல தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். கரெக்டா யூஸ் பண்றது எங்க செலவு தான் ஆயிட்டே இருக்குது. இப்பதான் எல்லாம் வீட்டு வாடகை ஏத்திடுவான், எல்லாத்தையும் ஏத்திடுவான். நீங்க குடுக்கற பணம் வீட்டு வாடகை ஏத்துவான், கடைக்காரன் பில்லை ஏத்துவான். இதுதான் நடக்குது. அதை சரியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பீங்க, எதிர்கட்சி ஒரு 5000 கொடுக்கும், மற்ற சுயேட்சை எதிர்கட்சி எல்லாம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. போன எலெக்ஷன் பொருளாதார நிலவரப்படி ஒரு ஓட்டுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தீங்க. இந்த எலெக்ஷன் பொருளாதார நிலவரப்படி ஒரு 50,000 60,000 தேரும்னு நினைக்கிறோம். அதனால இத ஒரு அட்வான்ஸ் புக்கிங்கா நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.